தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் பதிவு செய்யாதவர்களுக்கு ஆதார் கார்டு வழங்கப்படாது என அசாம் அரசு அறிவித்துள்ளது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து நாடு கடத்தப்படுவதற்காக தேசிய குடிமக்கள் பதிவேட்டு முறை நடைமுறையில் இருந்து வருகிறது. அண்டை நாடான வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுக்கும் விதமாக அசாமில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அசாம் அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் பதிவு செய்யாதவர்களுக்கு ஆதார் அட்டை வழங்கப்படாது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதல்வர் கூறுகையில், கடந்த 2 மாதங்களில் அசாம், திரிபுரா போலீஸ் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் சட்டவிரோதமாக குடியேற முயன்றவர்களை கைது செய்துள்ளனர். வங்கதேசத்தில் இருந்து ஊடுருவுவது எங்களுக்கு கவலை அளிக்கிறது. நமது கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டியுள்ளது. அதன் காரணமாக ஆதார் கார்டு விநியோகம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். மேலும் அசாம் அரசின் இந்த முடிவு வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு சிக்கலை உண்டாக்கியுள்ளது.